ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகிழ்ச்சி. அதாவது மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, செமினார் நடத்துகிற அளவுக்கு ஆகிப்போச்சு இல்லையா? இப்போ அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய அளவுக்கு கோடிகளில் பணம் இருந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ என்ன தான் இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம் இருக்கும். அது கிடைக்கும் போது தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, யாருக்கு எண்ணத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ ஆகாயத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பச்சை கிளி பார்த்திங்கன்னா, அதுக்கு 3 வேளை உணவு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட சுதந்திரம் தான். அதை போய் கூண்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு 3 வேளையும் பாலும் பழமும் கொடுத்தா கூட அது மகிழ்ச்சி அடையாது இல்லையா? அதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனதை பொறுத்த ஒரு விஷயம், அவ்வளோதான். சில பேருக்கு எவ்வளவு இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. சில பேருக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு நிமிடத்தையும் ஒரு நொடியையும் கூட பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அது எல்லாராலையும் முடியுதா முடியலையான்னு தெரியாது. இப்போது காலம் ஓடுற ஓட்டத்தில் நம்ம அடுத்தவங்களை பார்த்து தான் நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி நடக்கிறது கஷ்டங்கிறதுனால, சரி யாராவது ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. இயல்பாக பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஒருத்தர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா அந்த மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதுதானே எண்ணம், அதுதானே சிந்தனை, அதுதானே புத்தி. அப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்தந்த இடத்துக்கு அது பாவ கிரகமோ சுப கிரகமோ அது அடுத்தது. அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் கெட்டு போகாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு சூரியன் 5ஆம் அதிபதினு வச்சுக்கோங்களேன். இந்த சூரியன் போய் 6, 8, 12ஆம் இடங்களில் மறைஞ்சிடக்கூடாது. பாதகஸ்தானத்துக்கு போயிடக்கூடாது. பாவ கிரகங்களோட சேர்க்கை அதுக்கு கிடைச்சிடக்கூடாது. சுபக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை கிடைக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் ஒரு சின்ன கான்செப்ட், அவ்வளோதான். இப்போ இது ஒரு பக்கம் 5ஆம் இடத்தோட அதிபதி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல அமரக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது கூடுமான வரைக்கும் சுபக்கிரகமாக இருக்கணும். சுபக்கிரகம்னா என்ன எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, குரு ஒரு சுபக்கிரகமாக எடுக்க போகிறோம். அடுத்தது புதனை ஒரு சுபக்கிரகமாக எடுக்கிறோம். சுக்கிரனை ஒரு சுபக்கிரகமாக எடுக்கிறோம். வளர்பிறை சந்திரனை ஒரு சுபக்கிரகமாக எடுக்கிறோம் இல்லையா? இது போல் ஏதாவது ஒரு கிரகம் அந்த இடத்துல ஒரு சுபக்கிரகம் உட்காரணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 5ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் உட்காரும்போது, இப்போ நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக 5ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்ததுன்னா அது ஒரு வகையில் காரகோபாவ அஸ்தி, குழந்தைகளோட அந்த எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி குரு உட்காரும்போது நட்பு கிரகத்தோட பார்வை கிடைச்சா கூட பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ 2 கண்டிஷன். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டு வரும்போதே ஒருத்தவங்க எப்படி மகிழ்ச்சியோடு இருக்காங்க, ஒருத்தவங்க எப்படி மகிழ்ச்சியோடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் என்ன ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய போராட்டம்லாம் இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உணவு கூட சில பேருக்கு கிடைக்காமலாம் கஷ்டப்படுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், ₹100க்கு 3 சட்டை, ₹500க்கு 10 சட்டைங்கிறலாம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு சட்டை எடுக்கிறதுக்கு கடுமையாக போராடணும். நிறைய சம்பளம் கஷ்டமாக இருக்கும். வேலைக்கு ஆட்கள் கிடைக்கலங்கிறாங்க. வேலைக்கு நிறைய குவிஞ்சிருப்பாங்க. இங்கே நோ ஜாப்னு வாசலில் போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த காலங்கள்லாம் தலைகீழ மாறிட்டு வருதில்ல. இப்படி மாறிக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளில் அவங்க எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். வசதி இருக்குங்கிறாங்க அப்படிங்கிறனாலே அவங்க வெறும் மகிழ்ச்சியோடு இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது. வசதியே இல்லைங்கிறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க, மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்க உண்மையிலே மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இதை தீர்மானிக்கிறது தான் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தோட அதிபதி ஒரு கெட்டு போகாமல் இருக்கணும், மறைவிடங்கள் இல்லாமல் இருக்கணும், பகை வீடுகள் இல்லாமல் இருக்கணும், பாதகஸ்தானங்களில் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோ தான். அதை தாண்டி அதுக்கு எதிரான பாவக்கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெறாமல் இருக்கணும். இது முதல் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஓரளவு சுப கிரகங்களாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய மனசு நம்ம பார்த்திங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில பேருக்கு வந்துடும். போதும், எனக்கு இது போதும்,
நான் இதிலேயே நிறைவாக வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆசைப்பட்டுகிட்டே போவோம். அந்த ஆசைக்கு வந்து இன்ஃபினிட்டி, அது முடிவே கிடையாது. அந்த முடிவுக்கு போயிடக்கூடாது. போயிட்டால் இருக்கக்கூடிய கொஞ்சம் சந்தோஷமும் நம்ம கெட்டு போய்டும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இதை கொடுக்குற அந்த தன்மை தான் வந்து 5ஆம் இடம். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா, நம்ம ஜாதகத்தில் பல நேரங்களில் சொல்லிட்டு வரோம். 1, 5, 9 வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த 1, 5, 9 லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இது வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எவ்வளவு தான் வந்து ஏழ்மை நிலையில் இருந்தால் கூட மன நிறைவாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு யாரோடையும் போட்டி போட மாட்டாங்க. அவன் வந்து இத்தனை வீடு வாங்கினான், நான் இத்தனை வீடு வாங்குறேன், அவன் இத்தனை கோடி சம்பாதிக்கிறான், நான் அந்த போட்டியெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காது. அவங்க பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. போதும், நான் நிறைவாக இருக்கேன், எனக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிடுது, நல்லது கெட்டதுன்னா செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, கஷ்ட நஷ்டம்னு நமக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் உழைச்சி சாப்பிட முடியும், இப்படி நினைக்கிறாங்கல்ல. இதுதான் வந்து ஒரு நிறைவான மனது. அதுக்கு தான் 5ஆம் இடத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சமாகி போயிடுதா அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அப்போ 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீச்சமாயிட்டால் கூட பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிட்டுன்னு கூட எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி நீச்சமாகி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிம்மதிங்கிறது அவங்களுக்கு சில நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது. இது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அப்போ 5ஆம் அதிபதி போய் நீச்சமானாலோ இல்லை பகை வீடு பாதக வீட்டில் உட்காந்தா கூட என்ன தான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒன்று 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறாங்கல்ல, அந்த நிம்மதி இல்லாமல் அவங்க தடுமாற வேண்டிய சூழலை நம்ம பார்க்குறோம். அதே போல் லக்னாதிபதி நீச்சமடைந்து 5ஆம் இடத்தில் இருந்தாலும் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ லக்னாதிபதி நீச்சம் அடைந்தனா எந்த கிரகம் வந்து தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல நீச்சம் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னத்தை நம்ம மெயினாக எடுத்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து அந்த உடைய சுக்கிரன் வந்து கன்னியில் இருந்தால் தானே தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்திருக்கு. அதே போல் 5ஆம் இடத்தில் நீச்ச கிரகங்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல நீச்சம் ஆகுது. இப்போ தனுசு லக்னமாக இருந்து 5ஆம் இடமான மேஷத்தில் சனி நீச்சம் அடைஞ்சாலும் சரி, அடுத்தது இப்படி ஒன்று ஒன்றா பார்த்துக்கோங்களேன். கன்னியா லக்னமாக இருந்து குரு வந்து 5ஆம் இடத்துல மகரத்தில் நீச்சம் அடைஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் வந்து 5ஆம் இடமான மீனத்தில் நீச்சமானாலும் சரி, இப்படி 5ஆம் இடத்துல ஏதாவது ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் இது ஒரு பக்கம். இல்லை லக்னாதிபதியே நீச்சமாகி 5ஆம் இடத்தில் இருந்தாலும், அதுக்கு தான் வந்து ரிஷப லக்னத்தை நான் சொன்னது. இப்படி எதுவும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த 5ஆம் இடத்தை வச்சு தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களா மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்காங்களான்னு முடிவு பண்ணணும். இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல ஜோதிடத்தில், அதாவது ஒரு ஜோதிடத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் ஒரே இடத்துல இருக்கும், ஒரே புக்கில் இருக்கும், ஒரே வீடியோவில் இருக்கும் அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தேட தேட ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்க எது எதெல்லாம் சரியாக வருதோ நிறைய விஷயங்கள் நாம் அப்படி தான் பல விஷயங்களை தோண்டி துருவ வேண்டியதாக இருக்கும். அப்படி தேடப்பட்ட விஷயங்களில் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, அப்படி பார்க்கும்போது 5ஆம் இடம் வந்து நம்ம மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம். அது எப்படி இருக்கணும், அந்த கிரகங்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டோம். 5ஆம் இடத்துல சில பாவ கிரகங்கள் உட்காருதில்ல. அப்போ இந்த சனி உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே எண்ணங்களே வந்து சில நேரங்களில் நல்ல எண்ணங்களாக இல்லாமல் போயிடும். அப்படி நல்ல எண்ணங்கள் இருந்தால் கூட அதை செயல்படுத்த முடியாத சூழ்நிலை சில பேருக்கு வந்துடும். அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தெரியாமல் குழம்பக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகள் வந்து எதிர்பார்த்த நிலைமைக்கு போக முடியலேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற சில சூழ்நிலைகள்லாம் வருதில்ல. அதனால தான் இந்த 5ஆம் இடத்தை இவ்வளோ முக்கியத்துவமாக நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த 5ஆம் இடத்துக்குடைய அதுக்கு பாவகர்த்தாரி யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு லக்னத்துக்கும் ஒரு பாவத்துக்கும் பார்க்க சொன்னால் கூட 5ஆம் இடத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்னா 4ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்துக்கும் முன்னும் பின்னும் உள்ள பாவங்களில் பாவக்கிரகங்கள் இருக்குதாங்கிறது ஒரு விஷயத்தை பார்க்கணும். இது வந்து ஒரு 3வது ஸ்டெப்புன்னு வச்சுப்போம். அப்போ 3வது ஸ்டெப் பார்க்கும்போது 5ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள், நம்ம என்னென்ன பாவக்கிரகங்கள்னு சொல்கிறோம், செவ்வாயை பாவக்கிரகங்கிறோம், சனி, ராகு, கேது, இதெல்லாம் இது வந்து 5ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் இந்த மாதிரி 2 பாவக்கிரகங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன தான் கிடைச்சா கூட அவங்க வந்து எதிலையும் நிறைவிட மாட்டாங்க, மகிழ்ச்சி அடையாமல். அந்த சில பேருக்கு அவங்க அங்கே போயிட்டாங்க, இவங்க இங்கே போயிட்டாங்க, நாம் இங்கேயே நிற்கிறோங்கிற மாதிரி அந்த நிறைவு இல்லாமலே கடைசி வரைக்குமே நிம்மதி இல்லாமலே போராடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த போதும் என்ற மனம் யாருக்கு வருங்கிறது தான் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், 5ஆம் இடத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்னா மனசில் தான் இருக்க தவிர, இதை தவிர வேறு எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு ஜாதகத்தில் வந்து 1, 5, 9 சொல்லிவிட்டு, அப்போ 5ஆம் இடம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத பல்வேறு நூல்கள் சிறப்பாக செஞ்சுருக்கு. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். நம்ம வந்து வெளியில் பெருந்தன்மையாக பேசலாமே தவிர, உள்ளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஓடிட்டுருக்கும், நம்மளை விட அவன் பெரிய லெவலில் இருக்கானே அப்படின்ட்டு. அந்த எண்ணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அந்த மனசை தேடணுங்கிறது தான். அது உண்மையிலே ஒருத்தனுக்கு இருக்கா அப்படி இருந்தால் அவன் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இல்லாட்டி கூட பெரும்பாலான சூழ்நிலைகளில் மனநிறைவோடு இருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தேடி ஓடுறவங்களுக்கும் மகிழ்ச்சி ஒருத்தவங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறத ஐடென்டி பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு விளக்கம் தானே தவிர இதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.